பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மென்மை மிக்க பெருமக்களே, துஆக்களை கொண்டு இறைவனிடத்திலே கஷ்டமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் பிரார்த்தனை செய்வது குறித்த திருக்குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுகளும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள், சோதனைகளின் சிரமங்களையும் அவல நிலை ஏற்படுவதையும் கெட்ட விதி, பகைவர்களின் மகிழ்ச்சி ஆகியவற்றை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இறைவா, நரகத்தின் சோதனை, நரகத்தின் வேதனை விட்டும் செல்வம் மற்றும் வறுமையின் தீங்கை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். இறைவா, தீய குணங்கள், தீய செயல்கள், தீய ஆசைகள் ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவா, நல்ல செயல்கள் நடக்கும் போதெல்லாம் நாங்கள் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதயங்களை புரட்டக்கூடியவனே, எங்கள் இதயங்களை உனது மார்க்கத்தின் மீது நிலையாக வைத்திருப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். இறைவா, தீய தோழனாக இருக்கும் பசியை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கெட்ட பண்பாக உள்ள மோசடி செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அபூ உமாமா என்ற நபி தோழர் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இறைவனிடத்திலே கையேந்தி துஆ செய்வார்கள். அதில் எதையும் நாங்கள் மனனம் செய்வதில்லை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் அவர்களே, அதிகமாக துஆ செய்கின்றீர்கள், அதிலிருந்து எதையும் நாங்கள் மனனம் செய்யவில்லையே என்று கூறினோம். அதற்கு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொள்ளும் துஆவை, பிரார்த்தனையை உங்களுக்கு நான் கூறட்டுமா என்று கூறிவிட்டு, இறைவா, உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நல்லவற்றை அனைத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று துஆ செய்யுங்கள். அதுபோன்று உனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீமையானவற்றை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். மேலும் நீதான் உதவி கோரப்படுபவன், நான் கேட்பவைகள் அனைத்தையும் அருள் கொள்வது உன்னிடமே உள்ளது, எந்த திரும்புதலும் சக்தியும் உன்னிடமே தவிர வேறில்லை என்ற பொருள்படக்கூடிய துஆவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் உங்களுக்கு எதிராக நீங்களே துஆ செய்து கொள்ளாதீர்கள், உங்களின் குழந்தைகளுக்கு எதிராகவும் துஆ செய்து கொள்ளாதீர்கள், உங்களின் சொத்துக்களுக்கு எதிராகவும் துஆ செய்து கொள்ளார்கள். இப்படி துஆ செய்வதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டு உங்களுக்கு அவன் துஆ ஏற்கின்ற அந்த நேரத்துக்கு உட்பட்டுவிட வேண்டாம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படும் துஆ எது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் இரவின் நடுப்பகுதியிலும் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கப்படும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் நாம் இப்படி எல்லா நேரங்களிலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இறைவா, உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டோம் என்பதற்கும், இறைவா, நாங்கள் நேர்மையோடும் நடப்பதற்கும், இறைவா, நாங்கள் நேர்மையோடு நடப்போம் என்பதற்கும், இறைவா, நாங்கள் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் என்றைக்கும் மாற்றமாக நடக்க மாட்டோம் என்பதற்கும் படைத்த இறைவனிடம் நாம் அனைவரும் சாட்சி சொல்லும் விதமாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு கலிமா விரலை கொண்டு எப்படி உறுதிமொழி கூறுகின்றோமோ, அதுபோன்று அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன் என்பதற்கும், அநியாயமாக நடக்கும் அதிகாரிக்கு துணை போக மாட்டேன் என்பதற்கும், மனிதநேயம் இல்லாதவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் அவர்களுக்கு துணை போக மாட்டேன் என்பதற்கும்,
அதே கலிமா விரலை கொண்டு நாம் எல்லோரும் வாக்குரிமையை கொண்டு புரட்சி செய்ய வேண்டும். அதே கலிமா விரலை கொண்டு அநீதிக்கு எதிராக போர் செய்து வென்றெடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைகள் இறையச்சம் இந்த இரண்டுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று திருக்குர்ஆனிலே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வரக்கூடிய முக்கியமான காலகட்டத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது நாடும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு விரல் புரட்சி என்ற அடிப்படையிலே நன்மைக்கு ஆதரவாக எப்படி நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கு நமது விரலை உயர்த்தி காட்டுகின்றோமோ, அதுபோன்று அநீதிக்கு எதிராக அதே விரலை கொண்டு நமது வாக்குரிமையை கொண்டு நாம் அந்த வாக்கை செலுத்தி நாம் நல்லதொரு வாட்சியை மலரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் இரண்டு கரத்தை மீந்தி துஆ செய்ய வேண்டும். காரணம், ஒவ்வொரு நேரத்திலும் கேட்கப்படக்கூடிய துஆ மிக முக்கியமான இடங்களை பெறுகின்றது. எனவேதான் அல்லாஹும்ம யா ஜப்பார், அதிகாரம் ஆட்சி படைத்தவனே, அல்லாஹும்ம யா கஹார், அடக்கி ஆள்பவனே, உன்னை வணங்குவதற்கும் உன்னை செவிசாழ்த்தி உன்னிடத்திலே நாங்கள் கேட்பதற்கும் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆவை அதிகமாக நாம் ஓத வேண்டும். எனவே வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய வாக்குரிமையை நாம் முழுமையாக செலுத்தி நல்லதொரு ஆட்சியை நமது நாட்டிலே மலரக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கான சூழ்நிலையும் அல்லாஹு தஆலா உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளிலே நாம் அதை சரியாக செய்ய வேண்டும். அன்றைய நாளிலே நாம் எல்லோரும் ஃபஜ்ர் தொழுக வேண்டும். அன்றைய நாளிலே ஃபஜ்ர் தொழுத பிறகு நாம் எல்லோரும் யாசீனை ஓதி அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நமக்கான நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கேட்கப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.